எங்களுடைய பிரதேசத்தில உண்மையிலே இந்த அனர்த்தம் கடலரிப்பு வாரது காரணம் என்னன்றத நீங்க சில விடயங்கள்ல வரலாறு தெரிஞ்சு கொள்ளும். இது அனர்த்தம் கடலால் ஏற்படுது. இது அரசியலால் ஏற்பட்ட அனர்த்தம். குறிப்பாக இயல்பான மட்டக்களப்பு பாவி இருக்கும் போது அந்த இடத்திலே காவலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒலிவிலே மீனவர்களுடைய அனுமதிகளை அல்லது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்களை இணைத்து இந்த ஆலோசனையை பெறாமல் ஒரு துறைமுகம் அமைக்கப்பட்டது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நல்ல திட்டம், கொண்டு வந்த திட்டம் சரி. ஆனால் அதை அந்த இடத்தில் செய்யலாமா என்கின்ற ஆலோசனை கூடுதலாக அந்நேரம் இருந்த திணைக்கள தலைவர்கள் செயல்படுத்தியிருந்தால் இன்று அட்டாளச்சேனை சரி, நிந்தவூர் சரி, காரதீவு சரி, சாய்ந்தமது சரி, கழுமனை சரி பாதிக்கப்பட்டிருக்காது. மாளிகைக்காடு நான் பிரதேசமாக சொல்லுகிறேன். மாளிகைக்காடு காரதீவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிரதேசம். அவ்வாறு இந்த பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்காது. ஆகையால் இது திணைக்கள தலைவர்களும் ஒரு அரசியல் பிரமுகர்கள் முன்னெடுக்கின்ற நேரம் தாங்கள் கற்ற கல்விக்கேற்ற அந்த துறை சார்ந்த தொழிலாளிகளையும் துறை சார்ந்த அனுபவசாலிகளையும் இணைத்து செய்திருந்தால் இன்று இவ்வாறான பேராபத்தொண்டு வந்திருக்காது.